பகுதியாக கதைப்போம் எனப்படுகின்ற யூடியூப் சேனலிலே அண்மையில் ஒரு காணொளி ஒன்று பதிவேற்றப்பட்டிருந்தது. அந்த காணொளி தமிழகத்தில் பெரும் வைரலாகி வருகின்றது. அந்த காணொளி என்ன காணொளி, ஏன் இவ்வாறு தமிழகம் முழுவதும் அந்த காணொளி வைரலாகின்றது, அதனை தாண்டி இளைஞர்களின் முக்கியமான பிரச்சனை ஒன்றினை நகைச்சுவை ஊடாக, அதுவும் அதற்கு எதிராக இருக்கின்ற ஒரு தரப்பிற்கு விளங்கப்படுத்துகின்ற வகையில் அவர்களே அந்த காணொளியை பகிர்கின்ற வகையில் செய்திருக்கிறார்கள் இந்த பகுதியாக கதைப்பம் எனப்படுகின்ற அந்த டீம். அதாவது ஜோய் ஜெகாத்தன் தலைமையிலான அந்த அணியினர் அந்த காணொலியை இவ்வாறு பதிவேற்றி தற்பொழுது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்பாகத்தான் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். சில தினங்களுக்கு முன்னர் தமிழகம் மதுரையிலே ஒரு மாநாடு ஒன்று இடம்பெற்றிருந்தது. நடிகரும் அரசியல்வாதியுமான அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களின் தலைமையிலே இந்த மாநாடு மதுரையிலே இடம்பெற்றிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது ஆண்டு மாநில மாநாடாக அந்த மாநாடு அமைந்திருந்தது. அந்த மாநாட்டில் பல லட்சம் ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். பெருமளவில் அது தமிழகத்திலும் இந்தியாவிலும் அதனை தாண்டி உலகத்தில் பல நாடுகளிலும் பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. அதிலே அவர் வழக்கத்துக்கு மாறாக அரசியல் பேசியிருந்தார். ஸ்டாலினை அங்கிள் என்று குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பாக எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. நேரடியாக திமுகவை தாக்கி பேசியிருந்தார் விஜய். இந்நிலையில் விஜய் முழுநேர அரசியலில் இறங்க ஆரம்பித்து விட்டார் என்கின்ற வகையிலே தமிழகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. அதை தவிர விஜய் பேசிய வார்த்தைகள் தொடர்பாக தமிழக ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் இது தொடர்பாக இலங்கையில் இருந்து ஒரு காணொலி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கலைஞர்களான ஜோய் ஜெகாத்தன், நிவின் ஆகிய இருவரும் இணைந்து பகுதியாக கதைப்போம் எனப்படுகின்ற யூடியூப் சேனலில் அந்த காணொலியை பதிவேற்றியிருந்தார்கள். அந்த மாநாடு நிறைவடைந்ததன் பின்னர் அந்த காணொலி பதிவேற்றப்பட்டிருந்தது. அப்போது அவர்கள் இலங்கையில் இருக்கின்ற விஜய் ரசிகர் ஒருவரின் செயற்பாட்டை மையமாக வைத்து இவ்வாறு அவர்கள் அந்த காணொலியை பதிவேற்றியிருந்தார்கள். இந்நிலையில் இலங்கையில் அந்த மாநாடு எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது, அதை இங்கிருக்கின்ற ரசிகர்கள் அதனை எப்படி பார்த்தார்கள் என்பது தொடர்பாக சுருக்கமாக இதிலே பார்த்துவிட்டு அந்த காணொலி தொடர்பாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இங்க இருக்கின்ற ரசிகர்கள் அந்த கூட்டத்தை வைத்துவிட்டு விஜய் தான் அடுத்த முதலமைச்சர், அதுவே விஜய்க்குத்தான் அதிகளவான ஆதரவு இருக்கின்றது, அவர் இத்தனை ஆசனங்களை அங்கு பெறுவார் என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். அதாவது மாநாடு நடப்பது தமிழகத்தில், தமிழக அரசியல் என்றால் என்ன, தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் என்னென்ன, தமிழகத்திலே எத்தனை தொகுதிகள் இருக்கின்றன, அங்கிருக்கின்ற தேர்தல் களம் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி எதுவுமே தெரியாத, இன்னும் சொல்ல போனால் இலங்கையில் என்ன நடக்கின்றது, இலங்கையில் என்னென்ன கட்சிகள் இருக்கின்றது என்பது கூட தெரியாதவர்களாக அவர்கள் இருந்து கொண்டு இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் நகைப்பை ஏற்படுத்துவது போன்றே இருந்தது. அதனையெல்லாம் மையமாக வைத்துத்தான் அந்த காணொலியை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் ஜோய் ஜெகாத்தன் மற்றும் நிவின் ஆகிய இருவரும் அந்த காணொலியை உருவாக்கியிருந்தார்கள். அந்த காணொலியிலே இருவரும் பேசுகின்ற வகையிலே அந்த காணொலி அமைந்திருந்தது. இந்நிலையில் தான் அதிலே முக்கியமாக பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. அதாவது நகைச்சுவையாக கிண்டல் அடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஒருவர் வருகின்றார், அதாவது நிவின் வருகின்றார், தலைவரின் பேச்சு எப்படி இருக்கின்றது என்பது போன்று அவர் பேசுகின்றார், விஜய்க்கு சார்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்போது ஜோய் ஜெகாத்தன் கேட்கின்றார், இலங்கையில் இருக்கின்ற கட்சிகளின் பெயரை சொல்லி அவர் இலங்கை மக்களுக்காக எதை பேசிவிட்டார் என்று கேட்கின்ற போது கச்சதீவை மீட்டு தருவதாக அவர் பேசியிருக்கின்றார். அட, கச்சதீவு உங்களிடம்தான் இருக்கின்றது, இங்கிருந்துதான் அவர்கள் அதை மீட்கப் போவதாக பேசுகின்றார்கள், அப்படியானால் இங்கிருந்து அது பறிபோக போகின்றது, ஏற்கனவே இந்திய மீனவர்கள் இங்கு வந்து மீன்பிடியிலே ஈடுபடுகின்றார்கள், அதனால் இங்கிருக்கின்ற மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், அவ்வாறு அவர்கள் மீட்பதாக கூறுவது எங்களிடம் அதை பறிக்கப் போகின்றார்கள் என்ற அர்த்தம், எதுவுமே தெரியாமல் ஏன் இப்படி இருக்கின்றீர்கள் என்பது போன்று பல்வேறு விதமான கருத்துக்களுக்கு சாட்டையடி கொடுக்கும் விதமாக அந்த காணொலி அமைந்தது. அது இலங்கையிலும் பரவலாக அனைவராலும் பகிரப்பட்ட பார்க்கப்பட்ட காணொலியாக இருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அந்த காணொலி தமிழகத்திலும் அதிக அளவிலே பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த காணொலி 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றிருக்கின்றன தான் கூற வேண்டும். அதாவது அவர்கள் யூடியூப் தளத்தில் அவ்வாறு பெறவில்லை, ஆனால் அந்த வீடியோவை டவுன்லோட் செய்து அவர்கள் தங்களது முகநூலிலே தமிழகத்தைச் சேர்ந்த பலரும் பகிர்ந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற சில சமூக வலைத்தள ஊடகங்கள், அதாவது பாஜகவுக்கு சார்பான ஊடகங்கள், திமுகவுக்கு சார்பான ஊடகங்கள், அதிமுகவுக்கு சார்பான ஊடகங்கள், நாம் தமிழர் கட்சியினருக்கு சார்பான ஊடகங்கள், இவ்வாறு இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இருக்கின்ற அனைத்து கட்சியினரும் அதனை பயந்து வருகிறார்கள். இவ்வாறு பார்க்கின்ற போது அதன் பார்வையாளர்கள் எண்ணிக்கை என்பது 1 கோடிக்கும் அதிகம். அதாவது அங்கிருக்கின்ற ஒரு சிலர் தங்களது முகநூலிலே அந்த காணொலியை பதிவேற்றி இருக்கிறார்கள். அதிலே 1 மில்லியன் 2 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது மிக பெரும் வைரலாக அந்த காணொலி தற்பொழுது பரவி கொண்டிருக்கின்றது. எனவே
இங்கிருந்து கொண்டு இங்கிருக்கின்ற பிரச்சனையை அவர்கள் அங்கிருந்து எதிர்த்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனை, அதாவது தமிழக மீனவர்கள் கச்சதீவை மீட்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது இங்கிருக்கின்ற எமது கருத்துக்களை அவர்களையே பகிர வைத்த ஒரு பெருமையை இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அதனை தற்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இங்கிருக்கின்ற மீனவர்களின் பிரச்சனை தமிழக மக்களுக்கு இலகுவாக சென்றடைகின்றது. எனவே இவ்வாறு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்தை உள்ளடக்கி நகைச்சுவையாக அந்த காணொலியை பதிவேற்றி இன்று ஒரு பெரும் புரட்சியை செய்திருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் இவர்களை பற்றி சொல்ல வேண்டும். அந்த ஜோ ஜெகார்த்தன் மற்றும் பிரசன்னா, அதனை தாண்டி ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களது யூடியூப் சேனலிலே முதல் காணொலிகளை வெளியிட்டு கொண்டு வந்தார்கள். மிக மிக அறிவுபூர்வமாக, அதாவது தமிழ் சினிமாவில் கலக்கிய கலைவாணர், அதற்கு பிறகு வந்த சின்ன கலைவாணர் என அழைக்கப்பட்ட விவேக் ஆகியோர் எவ்வாறு தங்களது நகைச்சுவைகளை கொண்டு செல்வார்களோ, அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்துக்களை உள்ளடக்கி அறிவுபூர்வமாக இருக்கும். அவ்வாறு இவர்கள் அந்த காணொலிகளை உருவாக்கி மக்களிடத்தில் வரவேற்பு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அது மிக மிக ஒரு கடினமான வேலை. இலகுவாக கோமாளித்தனமான காணொலிகளை பதிவேற்றி எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் மக்களை ரசிக்க வைக்க முடியும். அதனை ஓரளவு இலகுவாக செய்துவிட முடியும். அதாவது இந்த விடயத்துடன் இவ்வாறு அறிவுபூர்வமான காணொலிகளை மக்களிடம் கொண்டு செல்வதை விட இனிமேல் இந்த கோமாளித்தனமாக செய்கின்ற காணொலிகள் மிக இலகுவாக மக்களிடம் சென்றடையும். ஆனால் இந்த ஜோ ஜெகார்த்தன் குழுவினர்களுக்கு பல அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. பல பேரை அவர்கள் பகைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அரசியல்வாதிகளை விமர்சிக்கின்றார்கள், அரசு அலுவலர்களை விமர்சிக்கின்றார்கள். அதனை தாண்டி சமூகத்தில் யார் யார் தவறு செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் சுட்டிக்காட்டி காணொலி வெளியிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வாழ்வெட்டு குழுக்களையே கிண்டலடித்து அவர்கள் காணொலி வெளியிட்டிருந்தார்கள். எனவே இவ்வாறு அவர்களது சமூக பணி சென்று கொண்டிருக்கின்றது. ஆக இவ்வாறு ஒரு விடயத்தை செய்வது என்பது மிக மிக கடினம். அவ்வாறு ஒரு விடயத்தை செய்து மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கின்றார்கள் என்பது உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரிய விடயமாகத்தான் இங்கு பார்க்க வேண்டும். அதை தவிர அவர்கள் குறும்படங்களையும் முழுநில திரைப்படங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் முதல் உருவாக்கிய ஒரு ட்ரிப் போலாமா OTP எனப்படுகின்ற திரைப்படம் மிகவும் ஒரு சிறந்த திரைப்படமாக, ஈழத்து சினிமாவில் எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக அந்த திரைப்படம் இருந்தது. அந்த திரைப்படத்தை நானுமே பார்த்திருந்தேன். அந்த அளவுக்கு அந்த படத்தை அவர்கள் சிறப்பாக, அதாவது முதல் முயற்சி சிறப்பாக எடுத்திருந்தார்கள். இந்த அளவு திறமையானவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது உண்மையிலே எமக்கு ஒரு பெருமை. என்று சொன்னால் எங்களது ஈழத்தமிழர்கள் அனைத்திலும் வளர வேண்டும். அதை தவிர எங்களது பிரச்சனைகளை கொண்டு செல்பவர்களாக, தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக, இந்த தமிழ் தேசியம் மீது பற்று கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் அப்படியான கலைஞர்களை நாங்கள் வளர்த்திருக்க வேண்டும். அப்படியான கலைஞர்கள் தான் ஜோ ஜெகார்த்தன் உள்ளிட்ட குழுவினர்கள். அப்படி இருக்கின்ற போதுதான் அவர்கள் இப்படியான ஒரு காணொலியை பதிவு செய்து இன்று இந்தியாவிலும் அவர்கள் பெரும் பிரபலமாக இருக்கின்றார்கள் என்பது உண்மையிலே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அதனை தாண்டி ஜோ ஜெகார்த்தன் தலைமையிலான குழுவினர் சமீபத்திலே செம்மணி தொடர்பாக ஒரு குறுகிய நிமிடம் அடங்கிய ஒரு காணொலி ஒன்றினை பதிவேற்றியிருந்தார்கள். அந்த காணொலி செம்மணியின் வழியை அப்படியே அனைவருக்கும் கடத்தும் விதமாக இருந்தது. அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த காணொலி இருந்தது. அதுவும் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், சிவஞானம் திருவரன் உள்ளடங்களாக பலரும் தங்களது பாராட்டுக்களை இந்த காணொலிக்காக தெரிவித்திருந்தார்கள். அந்த அளவிற்கு சமூக பிரச்சனைகளை கையில் எடுத்து இந்த சமூகத்திற்காக பல அச்சுறுத்தல்கள் எதிர்ப்புக்கு மத்தியிலும் அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். எனவே அவர்கள் எடுத்த இந்த முயற்சிகள் என்பது இந்த இனத்திற்கு ஒரு முக்கியமானதாக அமைகின்றது. எனவே அவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதையும் இந்த JK ரிப்போர்ட் சார்பாக நான் வாழ்த்தி நிற்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.